ஏற்கனவே நம்ம இலக்கியம் மேல செம்ம கோவத்துல இப்போ ஜானகி இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி இருந்துட்டு இலக்கியாவ பத்தி ரொம்பவே தப்பு தப்பா சொன்னதுனால, ஆனா அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கல. அதாவது நம்ம ஜானகி இருந்துட்டு, இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இப்படி பண்றா? இவ சொல்றதெல்லாம் உண்மையா? அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா, "நீ தானே வந்து பார்த்தீங்கன்னா ரேவதிய தூண்டி விட்ட" அப்படின்ற மாரி சொல்லி, இலக்கியாவ உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சிய தரக்கூடிய விஷயம் தான். ஏன்னா, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரோட பாச போராட்டத்துக்கு நடுவுல இவங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது 2 பேருமே நம்ம கௌதம் மேல பாசம் வச்சிருக்காங்க. இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல. இப்போ அந்த பாசமே வந்து பார்த்தீங்கன்னா பகையாயிடுச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்லி இலக்கியா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் இப்போ சாகக்கூடிய நிலைமையில இருக்க கௌதமோட உண்மையான அம்மா, அதாவது உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் பெத்தவங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்றதா, இல்ல இவ்வளோ நாள் வளர்த்த ஜானகி அத்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்றதா அப்படின்னு சொல்றது தெரியாம இலக்கியா ஏற்கனவே திணறிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல இப்போ நம்ம ஜானகி சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நம்ம இலக்கியாவுக்கு இப்போ மரண அடியாவே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க கேட்கிற கொஸ்டின் ஒவ்வொன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அப்போ என் குடும்பத்த அழிக்கிறதுக்காக தான் நீ அதாவது கௌதம கல்யாணம் பண்ணிட்டே வந்தியா? அப்படின்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து யோசிக்காம நம்ம ஜானகி இப்படி பேசுறது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, யோசிக்காம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு இல்லையா? அதாவது நம்ம ரேவதி வந்துட்டு இப்போ வந்து ஜானகிக்கு ஃபோன் பண்ணி, விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப தப்பு தப்பா நடந்துச்சு. அதாவது இத்தன நாளா நம்ம ரேவதி வந்து நார்மலா விட்டுருந்தாங்க. ஒரு பக்கம் இலக்கியா கிட்ட கெஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி கிட்ட கெஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெஞ்சுறது வாய்ப்பே வந்து கிடையாது. ஏற்கனவே இலக்கியா கிட்ட கெஞ்சி பார்த்தாச்சு ஒண்ணும் முடியல. ஜானகி கிட்டயும் சொல்லி பார்த்தாச்சு ஒண்ணும் முடியல. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளா ஸ்டெப் எடுத்தா தானே முடியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ ஃபோன் பண்ணி ஜானகிய நல்லா மிரட்டுனாங்க. "இங்க பாரு ஜானகி, நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ, இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, நீ இப்போ வந்து மிரட்டி வச்சிருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நீ வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட உண்மைய சொல்லி ஆகணும். நீ சொல்லல அப்படின்னா, நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். இலக்கியா 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கேட்டிருக்கா. அந்த 10 நாளோட முடிவுல நீயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கௌதம கூட்டிட்டு வரணும். இல்ல இலக்கியாவாச்சும் கூட்டிட்டு வரணும். 2மே நடக்கல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி மிரட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஒரு மிரட்டலுக்கு அப்புறம் தான் நம்ம இலக்கியாவ புடிச்சு தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்து, "என்ன ஒழுங்கா உண்மைய சொல்லு. என்ன பண்ற? ஏது பண்ற?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே அதிர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இலக்கியாக்கு கிட்ட நம்ம ஜானகி பேசுறது வந்து ரொம்ப தப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இருந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.